ஒரு தம்பியை படிய வச்சு அவனை பெரியவளாகி அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். எவ்வளோ வேலை இருக்குது. இதுக்கெல்லாம் முன்னாடி இன்னத்துக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால இப்போதைக்கு அந்த நினைப்பே எனக்கு கிடையாது. எனக்கு எதுவும் வேணாம். ஐயா நீங்கள் தயவுசெய்து என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு நிறைய கடமைங்க இருக்குது ஐயா. ஐ சாரிங்க. இது காப்பி காப்பி பரவாயில்ல வேணாம். பரவாயில்ல தம்பி, இருக்கட்டும், நாங்க வரோம். இந்த காலத்துல இப்படி குடும்ப பொறுப்பை மொத்தமா ஏத்துக்கிட்டு தம்பி தங்கைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் என் வாழ்க்கையை தொடங்குவேன்னு சொல்றீங்க. உங்களை மாதிரி பையன் எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்க. உங்களை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. சரிங்க தம்பி, நாங்க வரோம் தம்பி. யாரும் உன்னாண்டு இப்ப கேட்டா நான் உன்னை பொண்ணு பார்க்கன்னு சொன்னா சும்மா இருக்க மாட்டேன். துண்டை வர போட்டுன்னு வந்துட்டேன். என்னெல்லாம் ஒண்ணு வேணா. என் தங்கச்சி சௌந்தர்யாக்கு சூப்பரா ஒரு மாப்பிள்ளை, நல்ல பையன், நல்ல குடும்பம், சந்தோஷமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடம் ஒண்ணு பாக்குறியா? சரிங்க தம்பி, யதார்த்தமா அவங்க சொன்னாங்க, அதனால கூப்பிட்டு வந்துட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. பல்லாத்துல சரி காப்பி சாப்பிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் தம்பி, நான் சாப்பிட்டேன். சரி தம்பி, நல்ல இடத்துல தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாத்துறேன். நான் புறப்படுறேன். வரேங்க, போயிட்டு வரேன். ஆமா, காய்கறி என்ன விலை வைக்குது? என்ன ஒண்ணு புரியவே மாட்டேங்குது. இந்த சின்ன வெங்காயம் விலை பெரிய வெங்காயம் விலை அதிகமா இருக்குது. புரியவே இல்ல. வாட்டை பிட்டியில அதனால சின்ன வெங்காயம் வாங்கல. தப்பா தெரியல. வரும்போது நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, நான் சரி ஸ்டாண்டுக்கு போயிட்டு வர சொல்ல வாங்கிட்டு வந்துடுறேன். நீ என்னமோ என் பின்னாடியே நின்னுக்கிட்டு மூர்த்திக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லுன்னு சொல்லிட்டே இருந்த. பாத்தியா, நான் சொல்றதுக்கு முன்னாடியே என் புள்ள அவனாவே அவனோட பொறுப்பெல்லாம் கடமையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எப்படி பேசினான்னு பார்த்தல. அதாண்டி என் புள்ள, என் வளர்ப்புங்கிறது. அக்கா, வாஸ்தவம் தான்க்கா. எங்க நம்ம மூர்த்திக்கு கல்யாண ஆசை வந்துருமோன்னு நான் பயந்துட்டேன்க்கா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுரி. என் பிள்ளைக்கு தங்கச்சிங்க தம்பியோட வாழ்க்கையையும் என்னோட லட்சியத்தையும் நிறைவேற்றுறதுதான் அவனோட குறிக்கோளே. அதுக்கிடையில தேவையில்லாம மனசையெல்லாம் போட்டு அவன் குழப்பிக்கவே மாட்டான். அத்தனக்கா எனக்கும் வேணும். உன் புள்ள வந்து தம்பி தங்கச்சிங்கன்னு பார்த்து உன்னையும் பாத்துக்கிற வரைக்கும் தான் அந்த தயவுல என் பழப்பு ஓடும். இல்ல கட்டி நானும் நடு தெருவுல தான் நிக்கணும்.